ஃபைனலி தமிழ் சினிமாவுடைய 1000 க்ரோஸ் மூவி லோடிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இதுக்கு முன்னாடி இந்தியன் சினிமாவில் வந்து அதர் லாங்குவேஜோடைய 1000 க்ரோஸ் மூவி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஆக்டர்ஸை தாண்டி அதோடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஆண்டவர் அண்டு தலைவரை வச்சு எடுக்கிற ஒரு மூவி, இதை வந்து இதுவே வந்து பெரிய ஒரு ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணி பெருசாக ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ ஒரு நல்ல பேக்ரவுண்டு, நல்ல ஒரு சினி இண்டஸ்ட்ரியை வச்சுக்கிட்டும் இன்னமும் அந்த 1000 க்ரோஸ் மூவி அப்படின்றது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வரல. ஃபைனலி ஓஜிஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க தான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி தோணுது. சிம்பிளாக வந்து நம்ம அனிருத்தும் அண்ட் நெல்சனும் ஒரு ப்ரோமோ வீடியோ எடுத்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோ வீடியோவில் என்னென்னா, கமல் சார் அண்ட் ரஜினி சார் ஜாயின் ஆகுறாங்க, தென் வந்து ஒரு 1000 க்ரோஸ் நோக்கி போக போகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் அதில் வந்து பொண்ணுங்களை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த மூவியாச்சு 1000 க்ரோஸ் அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.